ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து கொடுத்துருக்காங்க 2025. தமிழகம் முழுவதுமே 4000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான பதவிக்கான ஸோ வேகன்சி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த தமிழக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதிவுக்காக அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துருந்த ஒரு வேலைவாய்ப்பாக தான் வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக 2025 நோட்டீஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு விருப்பமுடையவர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்துறை கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இறுதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துறதுக்கான பதவிக்கான வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை செய்யணும், இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கல்வி தகுதிகளாக வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன முக்கிய நிபந்தனைகளாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எங்கே கிடைக்க போகுது, எதன் மூலமாக அப்டேட் கொடுக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களாக வந்து இருக்கும். என்னென்ன அனுபவங்களாக வந்து இதில் வந்து இருக்கும், என்ன கல்வி தகுதி இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகங்களாக வந்து இருக்கும். இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025 தமிழக போக்குவரத்துறை கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேகன்சியில் ஒரு 4000 வேகன்சியில் ஓட்டுநர் மற்றும் நடத்துறதுக்கான பதவிக்காக ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய நோட்டீஸ் வந்து வெளியே இருக்குது. இந்த நோட்டீஸின் அடிப்படையில் இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இறுதிக்குள்ளே வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஆண்கள் பெண்கள் ஆண்கள் மட்டுமே தான் வந்து வேலை அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற மாதிரி வந்து இருக்கும். இந்த நிலையில் தான் இந்த வேலைக்கு மட்டுமே ஆண்கள் மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்கள் அனைவருமே விருப்பமுடையவர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான பதவிக்கு என்னென்ன முக்கியமான நிபந்தனைகளாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பஸ்ஸை வந்து ஓட்டியிருக்கணும். இதில் வந்து 18 வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுபவம் வாய்ந்தவராக நீங்கள் வந்து இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஓட்டுநர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து ஒரு முக்கிய நிபந்தனைகளாக வந்து கொடுத்துருக்காங்க. எபி இது மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கணும். ஓட்டுநர் உரிமைகள்லாம் வந்து பெற்று அனைத்துமே நிறைய தனியார் பஸ்ஸுக்கெல்லாம் வந்து ஓட்டி அனுபவம் வாய்ந்தவராக நீங்கள் இந்த வேலைக்கு இருக்கணும். அதே மாதிரி தான் நடத்துனருக்கும் கணக்கு வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து இருக்கணும். உங்களுக்கு எக்ஸாமும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இது வந்து நடக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் உங்களை அனைவருமே செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த வேலைக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வேலைக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் முதல் பட்டதாரி, நீங்கள் தான் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்க, நீங்கள் வந்து டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதிக்கப்பட்டவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா முதல் பட்டதாரியாக நீங்கள் வந்து இருந்தீங்க அவங்களுக்குலாம் இதில் வந்து முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழக முழுவதும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிக்கான ஆள் சேர்ப்புக்கான அறிவிப்பை சென்னை மாநில விரைவில் போக்குவரத்து கழகம் வெளியிட உள்ளது. இதில் அதிக ஆர்வமுள்ள மற்றும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த விவரத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டி காலி பண்ண விவரங்கள் ஆகஸ்ட் 2025 எக்ஸெப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து டிஎன்எஸ்டிசின்னு வந்து ஷார்ட்டாக வந்து அழைப்பாங்க. அடுத்ததாக இதுக்கு வேகன்சி பொறுத்தளவுக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு தான் ஓரளவு வேகன்சி 40,000 வேகன்சியில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் சேலரியை பொறுத்தளவுக்கு 18,000 24,000 பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்க போகுது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நிகழ்வுகள் தான் வந்து இருக்குது. கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் அங்கீகாரம் பெற்ற ஒரு 10ஆம் வகுப்பு மற்றும் எஸ்எஸ்சிஎல்சி முடித்தவர்களுக்கு இதில் வந்து கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்தை பொறுத்தளவுக்கு 18 மாதங்கள் அனுபவத்துடன் கன்னட வாகன ஓட்டுநர் உரிமம் வந்து நீங்கள் வந்து பெற்றிருக்கணும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. எபி ஸோ ஓட்டுநர் உரிமம் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு வயது வரம்பை பொறுத்தளவுக்கு வயது வரம்பை பொறுத்தளவுக்கு 24 வயது நிரம்பியவராகவும் அதிகபட்சம் 40 வயது உட்பட்டவராகவும் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் 40 வயது நிரம்பிடக்கூடாது. மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மீதும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்கமைப்பும் பழங்குடியினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா SC ST BC இவங்களுக்கான 45 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்குமே 50 வயது SC STக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 55 வயது வரைக்கும் நீங்கள் வந்து பூர்த்தி அடைந்திருக்கும். அதுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட்டணத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் SC ST வேட்பாளருக்கு 590 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து கட்டணும். அதே மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1180 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஆன்லைன் மூலமாக இருக்கும். தேர்வு செய்ய முறையை பொறுத்தளவு எழுத்து தேர்வு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் நேர்காணல் அடிப்படையில் தான் அனைவருமே செலக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநரை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கணக்கு வழக்கில் நல்லா இருந்தாலே போதும். அது மாதிரி தான் பேசிக்காகவே உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உடல் தகுதியை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடுகளும் இருக்கக்கூடாது. பார்வை கூர்மை பரிசோதனை வகுப்பில் தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை தூர பார்வைலாம் உங்களுக்கு வந்து இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணி அனைத்துமே செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வேலையை வழங்குவாங்க. இதில் ஏதான குறைபாடுகள் வந்து இருந்திருந்தால் நீங்கள் நிராகரிக்கப்படுவீங்க. அதே மாதிரி கண் பார்வை குறைபாடு மற்றும் கேட்கும் திறன் குறைபாடு, மாலை கண் நோய் மற்றும் நிறக்கூடு குறைபாடு, வளைந்த கால் வளைந்த மொட்டைக்கால் இது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வந்து ஆதாரங்கள் வந்து நீங்கள் வந்து நிராகரிக்கப்படுவீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. அதனால் தகுதியான விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேதி அறிவிக்கப்பட்ட உடனே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த வேலைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வரப்போகுது. வந்த உடனே நம்ம சேனல்லே நான் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான வேலைக்காக விருப்பம் உடையவர்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சியை பொறுத்தளவுக்கு தமிழகம் முழுவதுமே 4000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பாக தான் தமிழக போக்குவரத்து கழகத்துலேருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் தான் ஒர்க்கே வந்து இருக்கும். இது மாதிரி தான் அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உரிமை வந்து பெற்றோர்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நிபந்தனையின் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நிறைய பஸ்க்கெல்லாம் வந்து ஓட்டியிருக்கணும். நீங்கள் வந்து ஏற்கனவே தனியார் பஸ்க்கெல்லாம் ஓட்டியிருந்தீங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி அனுபவம் இருந்திருந்தாலே உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.